शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. பூர்வகாலம். இதுல முதல்ல அயகிரிவர் இடத்துல அகஸ்தியர் சென்றார். அவரை போய் கேட்கிறார், அஸ்வானன மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா கதிதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்புதம். இவர் தன் குருவான அயகிரிவர் இடத்துல சென்றதுக்கு காரணம் லலிதா சஹஸ்ரநாம எனக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பதற்காக. அதுக்கு முன்னால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிறத நமக்கு முதல்ல சொல்றார். தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல அநேக கண்டங்கள் இருக்கு. அதுல சில சில பாகங்களை அவர் அறிந்தார். ஞாச கண்டம், பூஜா கண்டம், இப்படி சில கண்டங்கள் அதுல நிறைய இருக்கு. அவைகள் எல்லாம் கேட்டுட்டார். அப்ப ஸ்தோத்திர கண்டத்துல லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது எங்களுக்கு சொல்லலையே, சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும். அது கேட்கறதுக்கு முன்னால அந்த அயகிரீவருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை நம்ம கேட்டோம். அயகிரீவங்கிற சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். மகாவிஷ்ணுடைய அவதாரம் எனக்குரியதான அம்சத்தையும் கேட்டுட்டோம். அதற்கு பிறகு இந்திய மலையா இருந்தாலும் அந்த மலையை அப்படியே மேலுக்கு வராம அங்கே தடுத்து நிற்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர் அகஸ்தியர் என்கிறதையும் பார்த்தோம். இப்பொழுது அவர் என்ன சொல்றார், பூர்வம் பிராதுர்பவோ மாதோ, நீங்க முன்னால எங்களுக்கு அம்பாளுடைய ஆவிர்வாவத்தை பத்தி சொன்னேன். பார்க்கணும், பிறவி நாமெல்லாம் பிறக்கிற மாதிரி பிறவி இல்ல. அம்பாளுக்கு பிறவின்னா என்ன, வெறும் தோற்றம். நம்மளுடைய பிறவியானது ஜன்மாந்தரத்துல பண்ணினதான கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வரும். ஒவ்வொரு மனுஷனும் என்னென்ன புண்ணிய பாபங்கள் பல பிறவைகள்ல பண்ணிட்டு இருக்கானோ அந்த பிறவைகள்ல எந்த புண்ணிய பாபங்கள் பழுத்து இருக்கோ அதுக்கு தக்கவாறுதான் மனுஷனுக்கு பிறவி. சில பேர் ஆணா பிறக்கிறா, சில பேர் பெண்ணா பிறக்கிறா, சில பேர் அந்தனரா பிறக்கிறா, சில பேர் வேற விதமா பிறக்கிறா, சில பேர் கருப்பா, சில பேர் விடுப்பா, சில பேர் நட்டையா, சில பேர் குட்டையா. இவைகள் எல்லாமே அவாவா பண்ணிட்டதான ஜன்மாந்தரத்துல பண்ணியதான புண்ணிய பாப பலங்கள். அவைகள் நிறைய இருக்கு. அதுல சிலது பழுத்து இருக்கு, அதுக்கு தக்கவாறு இவ பிறந்திருக்க. ஆனா அம்பாளும் பிறக்கிற, அம்பாளானது இதற்காக பிறக்கல. தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே ததா லோகே சா நித்யாபி அபிதீயதே. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், தேவதைகள் அவளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதை நடத்தி வைக்கிறதற்காக தான் வந்திருக்க. இந்த சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கா. ஆவிர்பவதி சாயதா, ஆவிர்பாவத்தை அடைஞ்சிருக்கா. ஆவிர்பாவம்னா என்ன அர்த்தம், தோணுகிறாள், அவ்வளவுதான். நிஜமாக நம்ம மாதிரி பிறக்கல. அப்பொழுது அவள் உற்பன்னே சித்ததா லோகே, அவ பிறந்ததாகவும் லோகத்துல சொல்லிக்கிறார், அவ்வளவுதான். சா நித்யாபி அபிதீயதே, எப்பொழுதும் முக்கியஸ்வரூபமாக இருந்த போதிலும் பிறந்ததா லோகத்துல நடத்துகிறார். அப்படி அம்பாளுடைய பிறகு, அம்பாளுடைய பிறகு அப்படி லோகத்துல தேவதைகளுக்கு தானா, நமக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஹிருதயத்திலையும் அம்பாள் தோணுவா, ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அம்பாள் தோணுவா. எப்படி தோன்றா, எங்கிருந்து தோன்றா, நம்மளுடைய சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் எனக்கூடியதான அக்னியிலிருந்து தோன்றுகிறார். அம்பாள் தோணக்கூடியதான இடம் அம்பாள் அக்னி, அக்னி மண்டலத்திலிருந்து தோன்றா. அதே போல நம்ம இதயத்துக்குள்ள அக்னி மண்டலம் இருக்கு, அதுல வந்து தோன்றா. அல்லது மூலாதாரத்திலிருந்தும் குண்டலினி சக்தியாக தோணுவார். இதை எல்லாம் மேல போய் சொல்ல போறோம். இப்பொழுது அம்பாள் எப்படி தோணுகிறார், வெளியில உலகத்துல ஆதி பௌத்திகமாக எப்படி தோன்றா அப்படிங்கிறதும், அதே மாதிரியே நம்ம சரீரத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்படி தோணுவா, எப்பொழுது தோணுவா, இதயத்துல தோணுவாளா, நிச்சயமா தோணுவா. அது எப்பொழுது சொல்லணும்.
பூர்வம் பிராதுர்பவோ மாதவோ அம்பாள் எப்படி தோணினா எப்படி தோணுவாள் ஒவ்வொருத்தருடைய இதையிலும் எப்படி தோணுவார். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகனம் அதற்கு பிறகு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் என்று சொன்னால் எல்லா புவனங்களுக்கும் அதிபதி என்று தெரிவிக்கக்கூடியதான ஒரு கர்மா. சாதாரணமாக ராமநவமி ஆனவர ராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன சகல சாம்ராஜ்யமும் ராமனுக்கு வந்தது என்று சொல்லக்கூடியதான ஒரு செயல். அதே போலயே சமஸ்த உலகங்களுக்கும் அதிபதி என்று காட்டக்கூடியதான ஒரு செயல் பட்டாபிஷேகம்னு பேரு. அந்த பட்டாபிஷேகம்ங்கிறதுக்கு தனியாக முறை இருக்கு. அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கறது சொல்ற. ராமட்டார பட்டாபிஷேகம் வந்தது அப்படின்னு பசட்டர் வாமதேவர் ஜாபாலி கசேவர் அப்படின்னு மகர்கள்லாம் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா அப்படின்னு நம்ம ராமாயணாதி கிரந்தங்கள்ல கேட்டு இருக்கோம். அதே போலயே அம்பாளுக்கு சகல புவன சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் அதிபதியாக பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த பட்டாபிஷேகம் நடந்ததுனாலதான் அம்பாள் சாம்ராஜ்ய அதிபதினு இல்ல, இருந்தாலும் அப்படி இருக்கிறதுனால பட்டாபிஷேகம் பண்ணினா அதையும் அந்த சரித்திரம் சொன்னார். மேல பண்டாசுரனை கொன்னதான ஒரு திவ்யமான சரித்திரம். இந்த பண்டம்னா யாரு? நமக்குள்ள இருக்கிற அகல்காரம் தாமசம். இந்த தமோ குணத்தினாலதான் பண்டன்னு ஒருத்தன் வந்தான். அசுரன் அரக்கன். அவனை கொன்னதான ஒரு வேற இங்க சொல்லப்படுறது. பண்டாசுரன் தெய்வ விஸ்தாரமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்க. இது அடுத்த ஸ்லோகம். இப்ப இதுக்கு சாட்சியம் பார்க்கணும். அத ஏதேவ விசினட்டி சப்தபி பூர்வம் இத்தியாதி 7 ஸ்லோகங்கள்னால இது சொல்லப்பட்டிருக்கு. பிராதுர்பாவ அம்பாள் எப்படி தோணினா, இவ்வுலகங்கள்லாம் எப்படி தோணிச்சு, உலகங்கள் எப்படி வந்தது, இது ஒரு பெரிய சாஸ்திரத்துல விஷயம். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாத பிறகுதான் உலகங்களை உண்டு பண்ணினா அப்படின்னு பேர் சொல்ற. அசத்வா இதமக்ராசி ததோ வைஜாயதா. ஒண்ணும் இல்ல, இல்லாததான் உண்டு பண்ணினார். இல்லாதனால்தான் உண்டு பண்ணினார். முன்னாலேயே இருந்ததுன்னா எதுக்காக உண்டு பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, அதனால பகவான் உண்டு பண்ணினார் அவைகளை அப்படின்னு சில பேர் சொல்ற. அப்படின்னு சில பேர் சொல்ற. எல்லா உலகமும் அவைகள்லாம் இருந்தது. பால்ல தயிர் இருக்கிறதுனாலதான் தயிர் வேணுங்கிறவன் பால் காட்டி உரக்குத்துறான். பால்ல தயிர் இல்லைன்னா ஏன் சார் பால் எடுக்கணும், வேற ஏதோ எடுத்துட்டு அதுல இருந்து தயிர் கொண்டு வரது தானே. அப்ப தயிர் வேணுங்கிற ஒவ்வொரு வியக்தியும் நிஜமாக பாலை கொண்டு வந்து பாலை காத்து அந்த தயிரை ஊத்தி மோரை ஊத்தி உரை குத்தி அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் காலமே தயிரை சம்பாதிக்கிறான்னு அந்த பாலுக்குள்ள தயிர் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத வழியாக தயிர் இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கிறான் அப்படின்னு சில ஸ்ருதிகள்லாம் சொல்றது. இன்னும் அப்படின்னு சத்தம் இல்ல அசத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது. இப்படி பல ஸ்ருதிகள் பல விதமாக பல அபிப்பிராயங்கள் இருக்கு. வெஸ்டர்ன் சிஸ்டத்துல இருந்தா போல இருந்த என்ன ஆச்சுன்னு இருந்தா போல டமால்னு வெடிச்சிடும், அதுல இருந்து உலகம்லாம் உண்டாது அப்படின்னு சொல்ற. இதான் பிக் பேங் தியரி அப்படின்னு பேரு. இதே போல பரிணாமவாதம் ஒரு பொருளானது பலவிதமாக மாறித்துன்னு சில பேர் சொல்ற. அத்வைதிகள் விவர்த்தவாதம் எளிஞ்சலில் வெள்ளி காணப்படியாக அல்லது கயத்துல பாம்பு தோணும்படியாக உலகங்கள்லாம் தோணித்துன்னு அத்வைதிகள் சொல்ற. வேதாந்தத்துல சாஸ்திரத்துல இங்க என்ன சொல்றது? லீலாவாதம் இச்சாமாத்திரம் பிரபோ சுருட்டி அம்பாள் நினைச்சா உண்டு பண்ணினா. இதெல்லாம் காரிய காரணங்கள்ல நீங்க கேட்க முடியுமா? ஒண்ணு கிடையாது, எல்லாமும் ஒண்ணு கேட்க முடியாது. இதெல்லாம் அம்பாளுடைய ஒரு இச்சை. லீலையாக உலகத்தை உண்டு பண்ணின. உண்மேக நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. கண்ணை திறந்ததுன்னா ஒரு 1000 கோடி அண்டங்கள் உண்டு. கண்ண மூடினா அத்தனை அண்டங்கள் மறைஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரியக்காரன் ஒண்ணும் சொல்ல முடியாது இப்படின்னு சொல்ற. இந்த வாதத்துக்கு அத்புதவாதம்னு பரிணாமவாதம் லீலாவாதம் இவெல்லாம் இல்ல, அத்புதம். என்னவா எல்லாம் உண்டாச்சுன்னு யாராலையும் பார்க்க முடியாது. இப்படி சில வாதங்கள் இங்க சொல்ற. இப்படி அநேக வாதங்கள். ஆனா இவைகள்லாம் எப்படி உண்டாச்சுன்னு முதல்ல நினைத்தாள் அம்பாள்.
உலகத்தை படைக்கணும்னு நினைச்சா. சூரியன் சந்திரன் இவைகள்லாம் எப்படி போன கல்பத்துல இருக்கோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உலகங்களை படைச்சா. அவ்வளவு நினைச்ச பிறகு இது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா இந்த ஆர்டர்ல பண்ணுமா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எந்த வேகத்துல பண்றாங்கிறது யாருக்கும் தெரியாது. சாதாரணமாக மனிதர்களே கிளம்புற ஒரு சமையல் பண்றதுன்னு என்னமோ பண்றாங்க. அவங்க எல்லாம் யோஜனை பண்ணி பண்றாங்களா? ஒரு சாம்பார வைக்கணும்னு இந்த முதல்ல வைக்கணும், இவ்வளவு தூக்கம் போடணும், இதை பண்ணணும், பண்ணி பண்ணி வழக்கமாயிடுது. வச்சதுமே அது அடுத்ததாக தகட்டன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. அதே போலயே எத்தனை கோட்டி ஜென்மாக்களாக எத்தனை உலகங்களை படைச்சிருப்பா, எத்தனை உலகத்துல மறைச்சிருப்பா, அவளுக்கு இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. சர்வசாதாரண நினைக்க மாத்திரத்தினால காரியமாயிடுது. ஆகையால் இவைகள்லாம் இது என்ன, அவன் நினைத்தால் நினைத்ததுக்கு காமம்னு பேர், முடித்ததான நிலைக்கு கலான்னு பேர். காம கலா. காமகலான்னு என்ன அர்த்தம்? வேற ஏதோ நினைக்கப்படாது. காமகலான்னா உலகத்தை படைக்கணும் என்ற கருதினால் உலகத்தை படைச்சாச்சு. இது எங்கிருந்து படைச்சா, எப்படி படைச்சா? அவளுடைய சொரூபத்திலிருந்து படைச்சா. அவளுடைய பீஜம் ஹரிங்காரம் எனக்கூடியதான பீஜம். அதுல இருந்து அகம்னு தோணித்த இந்த நான் படைக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னால படைச்சாச்சு. நான் இதை படைப்பேன் என்று நினைக்கிறதுக்குள்ள படைச்சாச்சு. இதுதான் ரகசியம்னு பேர். இவைகள்லாம் குருமுகமாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்றான். பாருங்க, நாசதாசேன்னோ சதாசே இத்தியாதி ஸ்ருத்யேக வாக்கியதையா நிர்மீதஸ்ய சிருஷ்டி பிராக்காலிகஸ்ய. இந்த உலகத்துக்கு முன்னால படைப்புக்கு முன்னால இருந்ததான நிர்விசேஷ சின்மாத்திரஸ்ய, இது இன்னது என்று சொல்ல முடியாதான தத்துவம் அம்பாண்டிய தத்துவம். வாக்குக்கு மனசுக்கு எட்டாததான தத்துவம். அந்த நிர்விசேஷமாக ஒரு விசேஷமும் ஒரு பேதமும் இல்லாதான கேவல சைத்தன்ய மாத்திரமாக இருந்தது. நான் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த சைத்தன்ய வடிவமாகத்தான் இருந்தது. அதுக்கு பிராதமிக காமகலாட்ச பரிணாமமா முதல்ல உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உண்டாச்சு. அந்த எண்ணம் இருக்க அது முடித்த பிறகு கலான்னு பேரு. காமகலாட்ச பரிணாம குருமுகைக வேத்யா பூர்வமும் அது முன்னால இத பிராக் அதான பிறகு என்னது பட்டாபிஷேகாதித்யா பிரதமம்பா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஸ்வயோதிதா இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கேன். பட்டாபிஷேகம் எப்படின்னு அக்னி குண்ட சமுத்பாவ ரூபா. சிதக்னி குண்டத்துல இருந்து அம்பாள் தோணினார். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமம் தான் அம்பாள் ஸ்தோத்திரமானது தலையிலிருந்து நகபரியதம். முதல்ல தலை தோணித்து, அதுதான் முதல்ல தலை தோணித்து, கிரீட்டம் தோணித்து, நெற்றி தோணித்து, புருவங்கள் தோணின. அதற்கு பிறகு மூக்கு கண்கள், மூக்கு, காதுகள், அதுக்கப்புறம் இவைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த பாதங்கள் வரைக்கும் மராளி மந்தகமனா மகாலாவண்ய தேவதி சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. தலையில இருந்து கால இருந்து ஜானம் தலைவரைக்கு சொல்லணும். ஆனா இங்க என்ன பாதாதி கேசாந்தம் இல்ல, ரிவர்ஸ் கேசாதே பாதாந்தம். காரணம் என்ன? தோணித்து அக்னி குண்டத்திலிருந்து வெளியில வந்த. அக்னி குண்டத்திலிருந்து வெளியில வரும் பொழுது எது முதல்ல தோணும்? இசைதான் முதல்ல தோணும், இசைதான் தான் முதல்ல தோணும். ஆகையால் அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அக்னி குண்டா சமுத்பாவ ரூபோவா அவதார விசேஷாத்மா பிராதுர்பாவா, இது ஒரு அர்த்தம். சாதாரணமாக நமக்கு இதயத்துல அம்பாள் தோணணுமே ஆனால் அந்தந்த மனுஷனுக்கு நிஜமாக ஒரு ஆவல் இருக்கணும். நான் இதை எப்படியாவது ஆச்சாரியனிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பாத்திர சார் சொல்றேன் சார், ஜபம் பண்றேன் சார், அப்படி இருக்கப்படாது. அதுக்கு ஒரு தீவிரமான அம்பாளை இந்த பிறவியில பார்த்துத்தான் ஆகணும் எனக்கூடியதான தீவிரமான எண்ணம் இருக்கணும். இதைதான் வேதாந்தங்கள்ல தீவிர முமுட்சுத்துவம்னு சொல்லலாம். அதே போல இங்கேயும் இதை அறிந்து கொண்டு அம்பாள்னா என்ன, அம்பாளுடைய சொரூபம் என்ன, நமக்கு எப்படி தோணும், நாம் எப்படி அம்பாளை வழிபடுவது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து அறிந்து இந்த ஜன்மாவில அந்த ஸ்வரூபத்தை அடைஞ்சு ஆகணும் எனக்கூடியதான தீவிரமான எண்ணம் வரணும். அந்த எண்ணம் தான் அக்னின்னு. அப்பொழுது உங்க இதயத்துல தோண ஆரம்பிப்பார். ஏதோ அவரும் போறப்ப சொல்லிட்டு போனார் ஒரு மந்திரத்தை, முடிஞ்ச பிறகு நாமும் பண்ணுவோம் அப்படின்னு ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. இது கடக்கிறதே ரொம்ப கஷ்டம். பல பிறவைகள்ல அரிது மானிட பிறவி. அந்த மானிட பிறவியா இருந்த பிறகும் அதுல இருந்து அம்பாளுடைய மந்திரத்தை அடையிறது என்கிறது சத்குருநாதர்கிட்ட கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
அப்படி அது கிடைச்சதை இந்த ஜென்மாவில நாம அந்த அம்பாளை நேரா பார்க்கணும், முக்தியை அடையணும் எனக்கூடியதான தீவிர வேகம் யாருக்கு இருக்கோ அவளுடைய இதயத்துல நிச்சயமாக காணப்படுவா. அதான் சொல்றார், அக்னி குண்டா சமுத்பாவ ரூபா வா அவதார விசேஷாத்மா பிராதுர்பாவா. இதான் அம்பாளுடைய தோற்றம். பட்டாபிஷேகம், பட்டம்னு என்ன? சகல புவன சாம்ராஜ்ய அதிகாரா. உலகத்துல இருக்க எத்தனை புவனங்கள் இருக்கு? 14 புவனங்கள். நீங்க இருக்கிற ஊருக்கு பூமின்னு பேரு, இதுக்கு பூன்னு பேரு, இதுக்கு மேல புவா, அதுக்கு மேல ஸ்வஹா, அதான் ஸ்வர்கலோகம்னு பேரு. பூஹோ புவா சுவா, அதுக்கு மேல மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு 6 லோகங்கள் பூமிக்கு மேல இருக்கு. அதே போல பூமிக்கு கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளங்கள் 7 லோகங்கள் இருக்கு. அந்த 7 லோகங்கள் கீழே பூமி 1, அதுக்கு மேல 6 லோகங்கள், மொத்தனையும் 14 லோகங்கள். இதுலையும் சேர்த்து புவனம்னு பேரு. அந்த புவனங்களுக்கு அதிபதியா இருக்கிறவள் புவனேஸ்வரி. புவனேஸ்வரின்னு பேர் வச்சு புவனான்னு கூப்பிடலாம், பூன்னு கூப்பிடலாம். அது புவனேஸ்வரின்னு அம்பாட்டிய பெயர். ஆனா அத்தனை உலகங்கள்ல அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பேருக்கும் ஒரு அதிபதியாக இருக்கிறவள். ஆகையால் அப்படிப்பட்டவள் சகல புவன சாம்ராஜ்ய அதிகாரா. அதிகாரம்னா என்ன? அவளை அதிகாரம்னு அவளை அதட்டுறதுங்கிற அர்த்தம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதிகாரம் செலுத்துறாங்க அப்படின்னா அதட்டுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவளுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் அந்தந்த சமயத்துல வந்து சேரும்படி பார்க்கிறது. அதான் அதிகாரம். அதிகாரம்னா என்ன? யாருக்கு எப்பொழுது எது வேணுமோ அவளுக்கு அது வந்து எப்படி சேரும் என்று கவனித்துக் கொள்வது, கருணையோடு இருக்கிறது, அவளை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துடன் இருக்கிறது. அது அதிகாரம். நம்மளுடைய பக்தாளர்ல நம்மளால முடிஞ்ச சகாயம் 4 பேருக்கு பண்ணுவோம் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கணும். அவ நமக்கு என்ன பண்ற இது எதிர்பார்க்க முடியாது. நாம் என்ன பண்ணுவோம்? ஜனங்களுக்கு யாரு எதை கேட்டாலும் நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். முடியலன்னா யாரும் ஒண்ணு சொல்லல, ஆனா முடிஞ்சது நம்ம பண்ணுவோம் எனக்கூடியதான நல்ல எண்ணம், சுகிருத் பாவம், மைத்திரி பாவம் இருக்கணும். அப்பதான் மனுஷன் சீக்கிரமாக அம்பாளுடைய தத்துவத்துல முன்னுக்கு வருவான். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சகல புவன சாம்ராஜ்ய அதிகாரத்துக்கு பட்டம் என்று பெயர். அந்த பட்டத்தை தத் விஷய அபிஷேஜனம் ஸ்வாயத்தி கரண இது கர்த்தவியதா காட்சியா அங்க விசேஷ. இந்த அபிஷேகம்ங்கிறது நம்ம அம்மா பார்த்தோம். ஆத்துல ஏகாதரத்துல நடந்ததுன்னா அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணுவா. உண்மையாவதுலாம் பண்ணீங்கன்னா அதையும் அபிஷேகம் பண்ண. இந்த அபிஷேகம் என்ன பண்றது? ஆபிமுக்தேன சேதா, ஜலத்தை விடுவது. இந்த ஜலமானது மனுஷனுக்கு என்ன உண்டு பண்றது? ஸ்ரத்தையை உண்டு பண்றான். அபிஷேகம் பண்ணும் பொழுது, தீட்சை பண்ணும் பொழுது அந்த அபிஷேகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்? அவளுக்கு இன்னையில இருந்து ஸ்ரத்தா விசேஷம் ஏற்படணும். அந்த ஸ்ரத்தா விசேஷம் மந்திரத்தை விடாம பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அவளுக்கு வரணும். அப்பொழுது சில சமயத்துல பிராரப்த கர்மாவனால மந்திரங்களை பண்ண விடாம தடுக்கும். எத்தனையோ பாவம் இருக்கலாம் மனுஷனுக்கு, பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்ப ஜபத்துக்கு உட்கார்ந்தாலும் அப்போ ப்ராப்ளம் வருது. ஏதாவது வரதோ, ஏதாவது ஆதரவு நடக்கிறதோ, ஏதாவது சந்தர்ப்பம் வருதோ, இல்ல மனசு சரியா இல்லாம போறதோ, தலைவலிக்கிறதோ, அப்படி ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அப்படின்னு வந்துக்கிறதுனால விழுப்ப கொண்டு வந்து மேல போட்டுறலாம். என்ன சார் பண்றது? இது போல இருந்ததுன்னா என்ன பண்றது? இப்படி எல்லாம் தோணும். அவைகள் அது இல்லாம பாதிக்கு மேல அவளுக்கு இருக்கக்கூடியதான பிரதிபந்தங்கள்லாம் போறதுக்காக தான் அபிஷேகம் பண்றது. இந்த அபிஷேகம் அம்பாளுக்கு பண்ணி வச்சாலாம் மகர்ஷிகள்லாம். ஏன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்தது என்கிறத நம்ம பார்த்தோமே, ஆனால் நமக்கு அந்த பலம் வரும். அம்பாளுக்கு பிரதிபந்தகம் இல்ல, ஆனா இப்படி இருக்கு சொன்னா தானே நமக்கு அதனுடைய பலமானது வரும். யதா யதா உபாசத்தை ததைவ பலம் பவதி அப்படின்னு அதற்காகத்தான் இதை விஸ்தாரமாக சொன்னார். அப்புறம் அங்க விசேஷ உதிதம் இதிதம் நமும்சகத்வேன பரிணமனீயம் ஸ்வயோதிதான்னு இருக்கு. அது என்ன? பட்டாபிஷேகனம் உதிதம் அப்படின்னு வச்சுக்கணும் நபும்சகலிங்கமா. அதுக்கப்புறம் பண்டாசுரா லைசாபாக்கியானே யோ விஸ்தரேன வர்ணிதா. பண்டாசுரன் ஒருத்தன், அவனுக்கு பிறக்கிறப்ப பண்டு பண்டுன்னு பிறந்தான, அதனால அவனுக்கு பண்டாசுரன் பேரு. அந்த பண்டாசுரன் அவனுடைய சரித்திரம் லைசாபாக்கியானத்துல சொல்லப்பட்டது. அரக்கர்களுக்கு அதிபதி ஆயிட்டான்.
ரொம்ப கொடூரமாக உலகத்தை எல்லாம் துன்புறுத்த தொடங்கினான். அப்படிப்பட்டதான அவனை எப்படி மீட்டினா, அவனை எப்படி கொன்னாங்கிற சரித்திரம் விஸ்தாரமாக லலிதோபாக்கியானம் எனக்கூடியதான கிரந்தத்துல சொல்லியிருக்கு. அதை நீங்க விஸ்தாரமாக எங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன சொன்னாருங்கிறது முன்னால அயக்கிரவர் அகஸ்தியருக்கு என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது விஸ்தாரமா சொல்லப்படுறது. கண்டாக்கியாசுரா லலிதோபாக்கியானே விஸ்தரேண வர்ணிதா தஸ்ய வதா யுத்தே நனனம். அவரை சொன்னது விஸ்தரேணா அகுணா சப்தராசின. ஏதோ சாதாரணமா கொன்னாரு மட்டும் இல்ல, அத கொன்னதான வழிகள் விஸ்தாரமாக சொல்லி. ராமாயணத்துல பாதி ராமாயண யுத்தம் என்ன புத்தகத்தை எடுத்து பார்த்தேன்னா சுந்தரகாண்டம், அரண்யகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்யகாண்டம், கிருஷ்ணா காரணம், சுந்தர காண்டம் வரைக்கும் வருபாது. யுத்தகாண்டம் முழுக்க வருபாது. என்ன அவனோட சந்திரன், அவனோட தெய்வம், இதுதானா? அப்படி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் யுத்தம் நடக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. எதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியல. இப்படி நடக்கணும்னு நினைச்சா அது நடக்க மாட்டேங்குது. உலகத்துல நம்மளை தவிர உலகத்துல எல்லோரும் சௌக்கியமா இருக்கா போலதான் என் மனசு சொல்றது. நம்ம சொத்தருக்கு தான் சார் இப்படி ப்ராப்ளம், உலகத்துல எல்லோரும் சௌக்கியமா இருக்காங்க சார் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனசும் சொல்றது. ஆனா அவாவாளுக்கு அவாவா தகுந்தா போல ப்ராப்ளம் இருக்கு. ஒருத்தருக்கு பணம் இல்ல, இன்னொருத்தருக்கு வேற ஏதோ இல்ல. விவகாரம் என்னதுன்னு சொல்ல முடியல. சாதாரணமா இருக்கிறவாளுக்கு நடக்கிற காரியம் கூட எனக்கு நடக்கலையே சாருங்கிற. என்ன பண்றது? அது ரைட்டு தான். 5 விரல்ல எந்த விரலுக்கு அடிபட்டாலும் நமக்கு வலிதான் சார். ஒரு வரல கட்ட விரலுக்கு அடிபட்டாதான் ரொம்ப வலி, மோதிர விரல்ல அவ்வளவு வலி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அம்சம் குறைஞ்சாலும் அவனுக்கு அதுதான் வசதியாக காணப்படுகிறது. அப்படி இந்த மனுஷர்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. அதை ஒவ்வொன்றும் எப்படி போகும்னு சொல்றதுதான் யுத்த காட்சி. யுத்தம்னு என்ன, ஏதோ அவரை நேரம் விட்டான்னு ஒண்ணு மட்டும் இல்ல, கடைசியில எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டியது நமக்கு என்ன, அகங்காரத்தை ஜெயிக்கிறது. நான் ஒரு தோற்றம் இருக்கிறதுல அதுதான் எல்லாரையும் தபாய்ச்சுட்டே இருக்கு. அதை ஜெயிக்கிறது கடைசியில. அதுக்கு முன்னால நிறைய வம்சங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்னா ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் அது என்ன நம்ம வாழணும், எப்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்று சொல்லக்கூடியதுதான் விசேஷமாக இந்த யுத்த காண்டத்துல பண்ணக்கூடியது. அது விஸ்தாரமாக சொன்னேன். சப்த விஸ்தாரமாக சப்தத்துலதான் விஸ்தரேனான்னு சொல்லணும், இது எல்லாம் விஸ்தாரம்னு சொல்லணும். அதனாலதான் பிரதமே பாவசப்தே இது பதிவுதாக சப்த பின்னேவ விஸ்தாரா. இந்த இடம் விஸ்தாரமா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு சொல்லக்கூடாது. இந்த இடம் விஸ்தாரமா இருக்கு, அவருடைய மனசு விஸ்தாரமா இருக்கு, விஸ்தாரம் சப்தத்துல விஸ்தாரமா சொன்னார் அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் இருக்க நடந்த விஷயங்கள் ஒரு ஸ்லோகம் சொன்னார். பூர்வம் பிராதுர்பவோ மாதோ பட்டாபிஷேகனம் கண்டாசுரவதீவ இதாச்சா. இன்னும் என்ன சொன்னேன் எனக்கு? வர்ணிதம் ஸ்ரீபுரம் சாபி மகாவிபவ விஸ்தரம் ஸ்ரீமத் பஞ்சதசாட்சர்யா மகிமா வர்ணிதா வர்ணிதம் ஸ்ரீபுரம் செய்வா. அம்பாள் இருக்கிற பட்டணத்துக்கு ஸ்ரீபுரம்னு பேரு. அந்த பட்டணம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்க. அம்பாள் எங்க இருக்க? ஸ்ரீபுரத்துல இருக்க. ஸ்ரீபுரம் எங்க இருக்க? உங்க சரீரம். இந்த சரீரத்தை தான் சாஸ்திரங்கள்லாம் பட்டணம்னு சொல்றது. புறமேகா தசத்வாரம் அஜஸ்ய அவக்ர சேதசா. 11 ஓட்டைகள் இருக்கா நம்ம சரீரத்துல அப்படின்னு சொல்றது. நவத்வாரே புரே தேகி நைவ பொருமன்னாரயன். 9 ஓட்டைகள் இருக்குங்கிற. 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாயை, கீழே 1க்கு 2க்கு வருதுக்கு இத்தனை ஓட்டைகள் இருக்கு. இதுக்குள்ள காத்து இருக்கு. நம்ம பிராணன் எப்படி வெறும் காத்துன்னு எப்ப ஆனாலும் போலாம் சரீரத்தை விட்டு. வெறும்குள்ள காத்து இருக்கு சார். சின்ன ஓட்டை இருந்தா போயிடுமா? போகாதா? போயிடணும். இன்னும் போகலையே ஆச்சரியம் தான். ஏதோ இன்னார் போயிட்டார், அது பெரிய ஆச்சரியம் இல்ல. ஏன்னா வெறும் காத்தாகத்தான் இருக்கு. அந்த காத்தானது 9 ஓட்டைகள் இருக்கக்கூடியதான் இந்த சரீரத்துல இன்னும் தங்கிட்டு இருக்கு. உள்ள காத்த இழுக்கிறேன், வெளியில விட்டுட்டே இருக்கேன், இழுத்துட்டு விட்டுட்டு ஒரு நாளைக்கு 21,536 முறை விட்டுட்டு இருக்கேன். அது கணக்கு பண்ணிருக்காங்க. உனக்கு வேலை இல்லையான்னு என்ன கேட்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா அத்தனையும் அவைகளுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஒவ்வொரு தரம் நீங்க ஜபம் பண்ணும் பொழுது அகம் அகம்
நல்லா ஆத்துக்கு போய் அடி பாருங்க. மூச்சு காத்து விடுறப்ப என்ன வருது, மூச்சு காத்து விடுற அப்படின்னு இழுக்கப்ப சோ, அது விட்டப்ப அகம், அதே போல அகம் சஹா அப்படின்னு விடுறேன். இதுதான் அம் சஹா, இதுதான் குருமந்திரம். அகம் சஹா சஹா அகம். ஒவ்வொருவரும் மூச்சு காத்து விடும் பொழுது அகம் சஹா சஹா அகம்னு சொல்லிட்டு தான் விடுறான். இதுக்கு அதபா காயத்ரின்னு நீங்க ஜபம் பண்ணாத போனாலும் அது நடந்து கொண்டே இருக்கு. இது சாதாரண ஆத்துக்கு போய் நிஜமா யோஜனை பண்ணுவாரு. அடுத்த நாளும் தான் ஞாபகம் வரும், வந்தவா யோஜனை பண்ணுவாரு பத்தி இல்ல. ஆனா என்ன, அந்த மூச்சு காத்து விடுறப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கலாம். எது அகம் சஹா சஹா அகம் அப்படி. இதுதான் ஹம்ச மந்திரம், ஹம்ச காயத்ரி. ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் அப்படின்னு ஏகாதசி ருத்ரை காயத்ரி பண்ணும் பொழுது 3வது நியாசத்துல ஹம்ச காயத்ரி நியாசத்துல சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்க இருந்து வந்தது. அந்த நியாசம் முழுக்க இங்க இருந்து வந்தது. அதுல இந்த சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் 9 ஓட்டைகளோ 11 ஓட்டைகளோ இருக்கக்கூடியதான இந்த புறத்துக்குள்ள அம்பாள் இருக்கா. அந்த புறமானது எப்படி இருக்கு, இத விசேஷமாக சாதாரணமாக புறம்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன ஸ்ரீபுரம்னு சொல்லிருக்கு. இந்த புறத்துக்கு என்ன சார் விசேஷம்? சாதாரணமான புறம் இல்ல சார், இது ஸ்ரீபுரம். ஏன்னா ரொம்ப பெரியவாளா இருந்து அவளை பத்தி பேசும்பொழுது ஸ்ரீன்னு பேசுறது வழக்கம். அபியுக்தானாம் நாம அப்படின்னு இதுல 3 விதமாக சொல்லிருக்கு. ருத்ரயாமணம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல அநேக கோடி பிரம்மாண்ட கோட்டிகளுக்கு மேல அம்பாள் புறம் இருக்கிறதாக சொல்லப்படுறது. அங்க என்னென்ன, அங்க 25 பிராகாரங்களாம். கோவில்ல ஒரு பிராகாரம் இருக்கும், இல்ல 2 பிராகாரம், வெளி பிராகாரம் ஒண்ணு, உள் பிராகாரம் ஒண்ணு. அதுக்குள்ள கர்ப்பகுரமானது ஒரு பிராகாரம். அம்பாளை மட்டும் சுத்துறதுக்கு பிரதட்சணம் பண்றதுக்கு ஒண்ணு, மற்ற தேவதைகளோட பிரதட்சணம் பண்றதுக்கு ஒண்ணு. ஆகையால் 2 பிராகாரங்கள், 2 பிரதட்சணம் பண்ணக்கூடியதான இடங்கள். அப்ப 3 தவறுகள். பிராகாரம்னா தவறுன்னு அர்த்தம். அம்பாளை சுத்தி ஒரு தவர், மற்ற தேவதைகள்லாம் சேர்த்து ஒரு தவர், கோவிலுக்கு வெளியில ஒரு தவர். அது வரைக்கும் கோவில் பார்டர்னு சொல்றாங்க. இப்படி 3 பிராகாரங்கள் தான் நீங்க பார்த்திருக்கேன். ஆனா ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்தீங்கன்னா 7 பிராகாரம். பிராகாரமத்தே சரசி ஜபவனோத்மானே விமானே அப்படின்னு 7 பிராகாரங்கள். ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் நடுவுல எத்தனையோ கடைகள், வீடுகள் அப்படி எல்லாம் இருக்கு. விசேஷமாக இன்னைக்கு பார்த்தா இது ஸ்ரீரங்கத்துல பாக்குறேன். அதே போல சில ஊர்கள்ல பெரிய பெரிய கோவில்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அம்பாளுடைய பிராகாரம் ஸ்ரீபுரம் எப்படின்னா 25 பிராகாரங்கள் இருக்கா. ஒவ்வொரு பிராகாரத்திலும் எப்படின்னா நானா விருட்ச மகாத்தியானம், கல்ப வாட்டிகா தியானம், சந்தான வாட்டிகோ தியானம், ஹரிச்சந்தன வாட்டிகோ தியானம். ஹரிச்சந்தனம்னு சந்தன விருட்சங்கள். ஒரு பிராகாரத்துக்கு நடுவுல வரிசையா சந்தன விருட்சங்கள் இருக்கான். இன்னொரு பிராகாரத்துக்குள்ள மந்தார விருட்சங்கள், அதுக்குள்ள கதம்ப விருட்சங்கள், கதம்ப விருட்சங்கள்லாம் ஒரு பிராகாரத்துல இருக்கான். அதுக்குள்ள புஷ்பராகரம், வெறும் புஷ்பராகங்கள்லாம் அந்த கவத்துல ஒட்டி இருக்கான். அதுக்குள்ள பத்மராகரத்ன பிராகாரம், அதற்குள்ள கோமேதகரத்ன பிராகாரம், அப்படிங்கிற பாருங்க இவைகள்ல கோமேதகரத்ன பிராகாரம், அதுக்குள்ள வஜ்ரரத்ன பிராகாரம், எல்லாம் டைமண்ட். நினைச்சு பார்க்க முடியுமா இன்னைக்கு விலை விற்கிறதுக்கு? முழுக்க தவறெல்லாம் வஜ்ரங்களா இருக்கான். அதுக்குள்ள என்னடா வைடூரிய ரத்ன பிராகாரம், அதுக்குள்ள நீளங்கள், இந்திரநீல ரத்ன பிராகாரம், முத்துகள், முக்தாரத்ன பிராகாரம். இந்த முத்துகளுக்கு என்ன விசேஷம்னா ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணிட்டவாழ்தான் முத்து அணிய முடியும். முத்து வாத்துல வாங்கி வச்சிருப்பேன், பீர்வால இருக்கும், அணிய முடியாது. முத்துவை போட்டுக்கணும்னா ஜன்மாந்தரத்துல பாக்கியம் வைக்கணும். அந்த முத்துவானது நம்ம சரீரத்துல பட்டு அந்த ஜலமானது பட்டு சரீரம் சுத்தி ஆடும், அந்த கரணம் சுத்தமாகும். சாதாரணமாக முத்துவை போட்டுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் சொல்றதா. அந்த முக்கியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த முக்கியங்கள் பல இடத்துல பறக்கிறது. யானையினுடைய கண்டஸ்தலத்துல முத்து முழக்கம். அதே போலயே இந்த மூங்கில் இருக்கு பத்தில, அது ரொம்ப நாள் முற்றி இருந்ததுன்னா மூங்கிலுக்குள்ள முத்து முழக்கம். சாதாரணமாக ஜலம் இருக்கு பத்தில, அந்த சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு முத்து சிப்பியில ஆகாசத்துல இருந்து மழை வருவையானால் அது மேல விழுமையானால் அப்ப
அப்ப முத்து வழக்கம். அதுக்கெல்லாம் எப்படி தெரியும், நீங்க என்ன நட்சத்திரம் நமக்கே தெரியல, முத்து சிபிக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கப்படாது. அது நேச்சர் அப்படி சொல்லி. சுவாதி நட்சத்திரத்துல சமுத்திரத்துல முத்து சிப்பியில மழை பெய்யுமையானால் அந்த சிப்பி முழுக்க முத்துகளா ஆயிடுமா. இப்படி விசேஷம். இந்த முத்துகள் தான் ரொம்ப விசேஷமான முத்துக்கள் சொல்ற. முத்துக்கள்லயே கருமுத்து இருக்கு, கருப்பான முத்து இருக்கு. அவைகள்லாம் எல்லாம் ஒவ்வொன்றும் சிலது விசேஷம்னு சொல்ற. அது அந்த சாஸ்திரம் நமக்கு வேண்டாம். ஆனா இந்த தவத்துல முழுக்க முத்துகளால அமைச்சிருக்கலாம். முக்தாரத்ன பிராகாரம், அதுக்கப்புறம் மரகத ரத்ன பிராகாரம், அதுக்குள்ள வித்ரும ரத்ன பிராகாரம், அதுக்குள்ள மாணிக்க மண்டபம், அதுக்குள்ள சகசிர ஸ்தம்ப மண்டபம், அதானப்புறம் அதுக்குள்ள 1000 கால் மண்டபம். இப்படி வரிசையாக 25 பிராகாரங்கள். இது 25 பிராகாரங்களுக்குள்ள அம்பாள் இருக்கலாம். அது இத்தனை பிராகாரங்களும் விஸ்தாரமாக ருத்ரயாமலத்துல சொல்லியிருக்க. இது என்ன சார், ரொம்ப பணம் இருக்கிறா பெரிய வீடு வச்சுட்டு இருக்கா, பணம் இல்லாத சின்ன குடிசை வச்சுட்டு இருக்கேன், இதுல பெரிய வீடு வச்சுட்டு அது வசதியா? அத சொல்லல. நான் முதல்லயே சொன்னேன், ஸ்ரீபுரம்னு வேற எங்கேயோ இருக்கிறது இல்ல உங்க சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள இத்தனை பிராகாரங்கள், அந்த பிராகாரத்துக்குள்ள உள் பிராகாரத்துல அம்பாள் இருக்கு. இதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம், அந்த ஆகாச வடிவமாக அம்பாள் இருந்துருக்கா. ஆனா இத்தனை பிராகாரங்கள் இருக்குன்னு சொல்றாள். அத்தனை பிராகாரம்னா என்ன அர்த்தம்? அம்பாளுக்கு நம்ம பார்க்க முடியாம தடுக்கக்கூடியதான இடம். அதானே ஒவ்வொன்னு பிராகாரம்னா என்ன அர்த்தம்? நேரா பார்க்க முடியாது. ஒவ்வொரு பிராகாரமா கலந்து உள்ள போய் பாரு, அதுக்கப்புறம் கிடைக்கிறது. அதே மாதிரியே எத்தனை இருக்கு தெரியுமா நமக்கு? முதல்ல அகங்காரம், அதுக்கப்புறம் என்ன, நாம அபிமானமா வைக்கின்றதான பதார்த்தங்கள். இன்னைக்கு கிளாஸுக்கு போகணும்னா பொண்ணு எதிர்த்து வர என்ன பண்றது? இன்னொரு நாளைக்கு போனோம்னா டெலிபோன் வருது. நான் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு டெலிபோன் பண்றேன், அது கேட்ட போங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசை யாரோ வந்துருச்சா அவ போனதுமே பண்றேன்னா 7:45 பண்றேன், போன் வரும். என்ன பண்றது? இப்ப இது போல பிரதிபந்தங்கள் நிறைய வரும். இந்த பிரதிபந்தங்கள்லாம் எப்படி வந்திருக்க? போன ஜன்மாவில பண்ணின பாப்பத்தினால வந்திருக்கு. நம்ம முன்னால இதை அடைய விடமா என்னத்தான் முயற்சி பண்ணின போதிலும் அந்த முயற்சியை வீணாக்கி ஏதோ ஒரு தனியாக இதை பண்ணித்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணங்கள் வராமல நம்மளை தடுக்கிறது, நல்ல மார்க்கத்துல வரத்துக்கு முன்னேற முடியாமல். இதுதான் பிராகாரம். இப்படிப்பட்டதான பிராகாரங்களை நிறைய வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் என்ன ஆச்சுன்னா கிளம்ப முடியல. நான் வீட மூடிட்டு போற முடியாது, யாராவது வரணும் வரேன்னு சொன்னா, இன்னைக்கு கிளாஸுக்கு போகணும், கரெக்டா 6 மணிக்கு எல்லாம் வந்துருப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். அவர் டிராபிக் ஜாம்ல 7:15 வர்றார். ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் விவகாரம் இப்படி ஆகலாம். இப்படி பல கஷ்டங்கள், இந்த பல கஷ்டங்கள் இவைகள்லாம் தாண்டி ஒரு மனுஷன் வரா, நம்மளுடைய நாமாவை ஜபிக்கிறான்னு அது ரொம்ப கஷ்டம். இதை குறிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீபுரம்னு சொல்லு. அம்பாளை அடைவதற்கு இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் பிராகாரம். அது என்ன, நானா விருட்சம், மகாத்தியானம், கல்ப விருட்சம், விருட்சம் இப்படின்னு சொல்லிட. அதான் அது அதனால ஏற்பட்டது. சித்திர விசித்திரமான ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு நாம அது விசேஷமாக நானா விருட்சம்ங்கிறோம். நமக்கு காசு ரொம்ப நாளா 10,000 கொடுக்கணும்னு வந்திருக்கான், தரேங்கிறாங்க, ஒரு நாளும் வரல. இன்னைக்கு வர உங்க அதுக்கு ரெடியா இரு, நான் காசு வந்துருச்சு, நான் உனக்கு முதல்ல கொடுக்கறேன்னு காத்துட்டு இருக்கேன். காசு முக்கியமா, காசு முக்கியமா தான் பாருங்க. இது வராதுன்னு தீர்மானம் போய் விட்டதான விவகாரம் இன்னைக்கு வர்றதுன்னா அம்பாளுடைய நாமாவை கேட்டா வந்துடும். அது என்னடா ஆச்சு, கிளாஸ் வேண்டாம் காசுக்காக காத்துன்றதா, கடைசியில வந்தா கொடுத்தா எப்ப ஜெனர் இதை நிறுத்தி அதை கொடுத்தா விவகாரம் முழுக்க இது போல இருக்கிறதா நினைச்சது வரும். சந்தான வாட்டிக்கா, குழந்தைகள்னால ஒரு ப்ராப்ளம். ஹரிச்சந்தன வாட்டிக்கா, வாழ்க்கையில நல்லது வரத்துக்காக ஏற்படக்கூடியதான ஒரு ப்ராப்ளம். இப்படி நிறைய விஷயங்கள், இவைகள்லாம் ஒவ்வொன்றும் தாண்டி அம்பாள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் இத்தனை பிராகாரங்கள்னு சொல்லப்பட்டது. ஆயால் பிராகாரங்கள்னா அந்த ஊர்ல இருக்கிற பிராகாரங்கள் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ப்ராப்ளம் அவைகளையும் சொல்லப்பட்டது. இவைகள்லாம் சொன்னேன். வர்ணிகம் ஸ்ரீபுரம் சாபி மகாவிபவ விஸ்தரம், விஸ்தாரமாக சொன்னேன். இங்க ருத்ராயணத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன்.
அம்பாளுக்கு இன்னொரு இடம் சொல்லிருக்கிறார். மேரு பர்வத்துக்கு நடுவுல சுமேரு மத்திய சிருங்கா ஸ்ரீமன்னகர நாயிகா. அம்பாள் எங்கெங்க இருக்கா லலிதா படிச்சு தெரிஞ்சுக்கணும். மேரு பர்வத்தத்துக்கு நடுவுல இருக்கலாம். மேரு பர்வத்த உச்சி இருக்கு இல்லையா, அந்த உச்சிக்கு நடுவுல அம்பாளுடைய மூலஸ்தானம். எல்லா தேவதைகளும் மேரு பர்வத்துல இருக்கா. ஆனா மேரு பர்வத்துக்கு நடுவு கீழே அம்பாள் இருந்துருக்கா அப்படிங்கிற அபிப்பிராயம். அதையும் அந்த மேரு பர்வத்திலையும் அம்பாளுடைய ஸ்வரூபம் இருக்கிறதாக லலிதா ஸ்தவரத்னம் எனக்கூடியதான கிரந்தத்துல தூர்வாச மகர்ஷி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்னேன் 25 பிராகாரங்கள், ஒவ்வொரு பிராகாரங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபங்கள் இவை விஸ்தாரமா அதனுடைய லெங்க் பிரெட் எவ்வளவு இருக்குதா, எத்தனை மைல் நீளம், எத்தனை மைல் அகலம், இவைகள்லாம் சொல்லியிருக்கா. இது ஒண்ணு லலிதா ஸ்தவர ருத்ரயாமலத்துல சொன்னது இந்த உலகங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறதாக சொல்லியிருக்கு. லலிதா ஸ்தவரத்னத்துல அதே போல மேரு பர்வத்தத்துல அம்பாளுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதோட இல்லாமல் ஸ்ரீவித்யா ரத்ன பாஷ்யம் எழுதினவர் பார்க்கடலுக்குள்ள இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு. ஒருவருக்கே பல இடத்துல வீடு இருக்கப்படாத ஒவ்வொரு இடத்துல. ஆனா எல்லாமும் எதை குறிக்கிறது, உங்களுடைய சரீரத்தை குறிக்கிறது. ஆகையால் நாம சரீரத்துக்குள்ள அம்பாளை பார்ப்பதற்காக முயற்சி பண்ணணும். இவைகள்லாம் அங்கே சொல்லியிருக்கார். பூர்வம் வர்ணிதம் ஸ்ரீபுரம் காபி மகாவிபவ விஸ்தரம். அதற்கு பிறகு ஸ்ரீமத் மகிமா வர்ணிதா. அம்பாளுடைய மகிமை பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய மகிமையை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு மகிமை உண்டு. மகிமான்னா என்ன அர்த்தம், அதனுடைய வைபவம், அது எப்படி பிரயோகப்படுகிறது. மந்திரம்னு என்னது, மனனா திராயதே இது மந்திரா. அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பதனால் ஒரு மனுஷன் சேவத்தை அடைகிறார். சொன்னதையே சொல்ல போர் அடிக்கிறது சார் அர்த்தம். என்ன சார் ஏதோ 10,000 சொல்லியாச்சுன்னா அது ஒரு நிறுத்தப்படுதோ, நீ மட்டும் ஜென்மம் முழுக்க சொல்லிட்டே இருக்க சொல்ல போர் அடிக்காத மெக்கானிக்கல் ரெபிடேஷன். இவன் சொல்றோம் இவன் எத்தனை தடவை சினிமா பாட்டு பாடலாம், இது மெக்கானிக்கல் ரெபிடேஷன் இல்ல. எத்தனை தடவை சொன்ன வார்த்தையே சொல்லிட்டே இருக்கான் பையனை வச்சுட்டே, அது ரெபிடேஷன் இல்லையோ. ஆனா விவகாரம் என்னன்னா இது மட்டும் மனசு ஒத்துக்கலையேங்கிறான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் ஆன பிறகு அந்த மந்திரம் நீங்க ஜபிக்க வேண்டாம், அதே ஜபிக்கும். மனசே ஜபிக்க தோணும். தானா தூங்கி ராத்திரி முழிப்பு வறுமையானால் அப்ப நீங்க பார்த்து மனசு மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கும். அப்ப என்ன, அது மெக்கானிக்கல் ஆயிடும். அதோட மட்டும் இல்ல, உங்க சுவாசத்தோட சுவாசமா ஆயிடும். நீங்க மூச்சு காத்து எப்படி விடுறாளோ அதே போல அந்த மந்திரம் மாறிடும். அந்த மெட்டு அதுக்கு தகுந்தா போல ஆயிடும். அப்படி உங்களதாக ஆயிடும் அந்த மந்திரம். அப்படி அந்த மந்திரம் ஆயிடுதையானால் என்ன ஆகும், இந்த மந்திரமானது மனசை ஒருமைப்பாட்டாக ஆக்கிவிடும். திருஷ்யதே அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசிதே. வேதாந்தத்துல ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு உங்க மனசானது ஏகாகிரமா இருக்கணும். தார்குச்சி நுனியானது எப்படி கூர்மையாக இருக்கா அப்படி கூறாக ஆகணும். அப்பதான் சட்டலா இருக்கக்கூடியதான பொருளை அறிய முடியும். சாதாரணமாக சில விஷயங்களை சொன்னால் நமக்கு யாருல சார் அபமைகள் அப்படிங்கிறோம். சாதாரணமாக இது சொல்றது வழக்கத்துல இருக்கு. ஆனா எவ்வளவு சூக்மமான விஷயமா இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொண்டு அது என்னது என்று அறிவதற்கு வேண்டியதான ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த மந்திர ஜபத்தினால கிடைக்க. உலகத்துல இருக்கிறது எல்லாத்த விட ரொம்ப சூக்மமானது நம்ம ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவமானது அது என்னமாக சுலபமாக நாம் அறியலாம் என்பதற்கு வழியை காட்டி கொடுக்கிறது மந்திரம். அந்த மந்திரத்துல இது வசதியா அது வசதியா, எல்லா மந்திரமும் அது வசதி தான். ஆனா எல்லா மந்திரத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது பஞ்சதசாட்சரி மந்திரம். காயத்ரி மந்திரம் ரொம்ப சிறந்த. காயத்ரியா பரோ மந்திர நமாதூர் தெய்வதம் பரம். காயத்ரியை விட ஓய்ந்ததான மந்திரம் இல்லை, அம்மாவிட வசதியான தெய்வம் இல்லை. அம்மா யாரு, ஜெகன் மாதா. நம்ம அம்மான்னு வச்சுட்டு இருக்கோம் லோகத்துல, அப்படி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த அம்மாவோட அந்த ஸ்ரீமாதாங்கிற நாமாவை சொல்லும் பொழுது சொல்ல போறார், அம்மாவானவள் தனக்கு ஆபத்து வந்தாலும் போதும் தன் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும், தனக்கு பசிச்சாலும் பரவாயில்ல தன் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு கருணையோட வேற எதையும் எதிர்பாராமல் குழந்தைகளை காப்பாற்றுகிறாளுங்கிறது இருக்கட்டும். ஆனா எத்தனை ஜென்மாக்களை எத்தனை அம்மாக்களை பார்த்தோம், அத்தனை அம்மாக்கள்லாம் நம்ம வயத்த பசிய தீர்த்து வச்சா, நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான கட்டங்களை போக்கினா, ஆனா மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுத்தாளா,
கொடுக்க முடியுமா அவங்களால? மானிட பிறவியா இருந்தவாளால கொடுக்க முடியாது. இதை நீங்க தான் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்டதான மறுபிறவி இல்லாத நிலையும் கொடுப்ப அம்மா யாரு? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஆகையால் தான் ஸ்ரீமாதாங்களும் ரொம்ப வசதி. அந்த அம்பாளுடைய வடிவமே, அம்பாளுடைய உருவமே மாத்திருக்கா வர்ண ரோகிணி. இது எழுத்துகள். இங்க நான் சொல்லியிருக்கேனே, இந்த மந்திரம் 15 எழுத்துகளோட இருக்கக்கூடியதான மந்திரம். இது இந்த ஜென்மாவில நமக்கு கிடைக்கணுமையானால் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதான மகா சிறந்ததான ஒரு மந்திரம். காயத்ரி மந்திரத்தை 4 முறை சொல்றது எவ்வளவு பிரயோஜனமோ அவ்வளவு பிரயோஜனம். பஞ்சதசி மந்திரத்தை ஒரு தரம் சொன்ன, ஒரு தரம் பஞ்சதசி மந்திரத்தை சொன்னா 4 முறை காயத்ரி மந்திரத்தை பண்றா போல. காயத்ரி மந்திரம் புருஷால் தான் ஜபிக்க முடியும், ஸ்திரீகளுக்கு கிடையாது. வேதத்துல அதிகாரம் இல்லையேன்னு சொல்ற. ஆனா பஞ்சதசி மந்திரம் எல்லோரும் ஜபிக்க. இது ஜபித்தோமையானால் 1000 பஞ்சதசி பண்ணீங்கன்னா 4000 காயத்ரி பண்ணிற பலம். 1000 காயத்ரி பண்றதுக்கே கஷ்டப்படுறாங்க சார். அது வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணலான்னு எண்ணிக்கை முடியலன்னு விட்டான். என்ன பண்றது? ரொம்ப சிரமம். ஆனா அத்தனையும் அடையக்கூடியதான உயர்ந்ததான பலம் இந்த காயத்ரி, இந்த பஞ்சசாட்சி மந்திரத்துக்குள்ள. அது ரொம்ப ரகசியம். அதனாலதான் வேதங்கள் காயத்ரி மந்திரத்தை நேரா சொல்லித்து சப்தமிதோ அப்படின்னு தானா சொல்லித்து. ருக்வேதத்துல இருக்கு, எதிர்வேதத்துல இருக்கு, சாமவேதத்துல இருக்கு. மந்திரத்தை நேராவே சொல்லித்து. ஆனா இந்த பஞ்சசாட்சி மந்திரத்தை நேரா வேதமே சொல்ல. காமோயோ நிக்ஷாமகலாகோஹா மாதரிபிராசிரமந்தா அப்படின்னு அது மறைமுகமாகத்தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு ரகசியமானது, ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடியதான பதத்தை மறைச்சுன்னா வைப்பா. ரோட்ல கத்திரிக்காய் விற்கிறவ கூடையை வச்சுட்டு கத்திரிக்காய் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருக்க. நீங்க ஒரு கத்திரிக்காய் தொட்டில எடுத்து கீழே போட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. அத வெண்டைக்காய் இருந்தா அதை உடைச்சாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஆனா தங்க கடைக்கு போங்க, அவன் என்னன்னா அந்த கிளாஸ் கேஸ்குள்ளதான் சொல்லிப்பான். அதை எடுத்து காமிங்க. நீங்க எதை காமிக்கிறீங்களோ அதைதான் எடுத்துக்கணும். முழு எத்தனை மீனும் எடுத்து வெளியில வச்சு வேண்டியது நீங்க எடுத்து போட்டு பாருங்கம்மான்னு சொல்வாரா? மாட்டாரே. ஏன் சுவாமி, வேலை மிகுந்ததான பொருள். இன்னும் டைமண்ட் கடைகளை போனேன்னா என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உள்ள இருந்து கொண்டு வரேங்க. ஏன் வெளியில வச்சுதானே வைக்க ரொம்ப வேலை மிகுந்தது. அதே மாதிரி இது ரொம்ப சிறந்ததா இந்த மந்திரம் இருக்கிறதுனால வேதமும் என்ன பண்ணிருக்கா, இந்த மந்திரத்தை ரகசியமாக நேராக இப்படின்னு அந்த எழுத்துக்களை சொல்லாமல் அதுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கு. அதனாலே ரொம்ப வசதியும் சொல்றது. அதையெல்லாம் நீங்க சொன்ன எனக்கு ஸ்ரீமத்யா மகிமா வர்ணிதா அதனுடைய மகிமையை வர்ணிச்சிருக்கு. இது வரைக்கும் என்ன சொன்னீங்கன்னு சொல்ற. இப்ப இதுக்கு பாட்டியம் பார்ப்போம். நிருபபதபுர சப்தஸ்ய பிரவృత్తి நிமித்த பூத கர்மாணாம் பௌஷ்கல்யாத். புறம்னு எதற்காக சொல்லணுமோ அப்படிப்பட்டவைகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால புறமேவ முக்கியம் புரசப்த வாச்சம். புறம்னு சொன்னா பட்டணம்னு அர்த்தம். அபியுக்தானாம் நாம ஸ்ரீபத பூர்வம் பரியுஞ்சீதா. எப்பொழுதும் ரொம்ப உயர்ந்ததான பதார்த்தத்தை சொல்வதற்கு முன்னால ஸ்ரீ என்று சொல்லணும். இது அதனாது ஸ்ரீகார பூர்வகம் இஹ பிரயுக்தம். அதனால ஸ்ரீபுரம்னு சொல்லு. ருத்ரயாமலே ருத்ரயாமலத்துல சொல்லி இருக்க அனந்த கோடி பிரம்மாண்ட கோடினாம் பகிரூர்த்வதா. அனந்த கோடி பிரம்மாண்டங்கள், அந்த பிரம்மாண்டங்களுக்கு வெளியில மேல சொல்லிருக்க இத்தியாதினா பஞ்சவிம்சதி பிராகாரை 25 பிராகாரங்களோட கூடிய அனந்த யோஜன விஸ்தாரை ஆயிரக்கணக்கான மைல்கள் விஸ்தாரமா இருக்கக்கூடியதான பரிவேஷ்டிதத்வேன வர்ணிதம். அப்படி ஒரு வர்ணனம் இருக்கு. மேரோருபரி இதுவரைக்கும் பிரம்மாண்டத்துக்கு வெளியில ஒரு ஸ்ரீபுரம், அதே போலயே மேரு பர்வதத்துக்கு மேல ஒரு ஸ்ரீபுரம். மேரோருபரி தத்தமான யோகக்ஷேமம் சொன்னே. அது மாதிரி சங்கிப்தம் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்க. லலிதா ஸ்தவரத்னே பகவதா தூர்வாசா. லலிதா ஸ்தவரத்னம்னு ஒண்ணு எல்லாரும் வாசிக்க வேண்டியதான கிரந்தம். அதுல அம்பாளை பத்தி விசாரமாக சொல்லியிருக்க. அம்பாள்னா ஏதோ ஒரு தெய்வம் ஒரு காலத்துல ஒரு சமயத்துல பண்டாசனை கொல்றதுக்காக வந்ததுன்னு இல்ல. உங்க இதயத்துல எப்பொழுதும் நிச்சய கல்யாணமா இருந்து கொண்டிருக்கிறவள். நீங்க தான் பார்க்கல, தியானம் பண்ணிலாம் பார்க்கலாம், ஒவ்வொருவரும் பார்க்கலாம். அவளுடைய இதயத்துல அவளுடைய சொரூபம் பார்க்கக்கூடியதான சொரூபம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க. நாம கவனிக்க என்ன பண்றது? இத லலிதாஸ்தவரத்னத்துல விசாரமாக தூர்வாசன் சொல்லிருக்க. தேசிகேந்திரேன வர்ணிதமபரம்
க்ஷீர சமுத்திர மத்தியே திருத்தீயம் பார்க்கடலுக்கு நடுவுல இருக்கிறதா சொல்லியிருக்க. மூணாவது வித்யா ரத்ன பாஷ்யகாரா பஞ்சதசி மந்திரத்துக்கு பல அர்த்தங்கள் எழுதினதான மகாத்மா வித்யாரத்ன பாஷ்யக்காரர். அவர் இத சொல்லியிருக்கார். மகாவிபவ விஷயகா சப்தராசி மிக சிறந்ததான சப்தராசியோட கூடின வர்ணன கிரியாயா விசேஷனம் ஸ்ரீபீஜயுக்தா சா பஞ்சதசாட்சரி பஞ்சதசானாம் ஸ்வராணாம் சமாஹாரா. இந்த மந்திரத்துல பஞ்சதசி மந்திரத்துல 15 எழுத்துகள் இருக்கு. இந்த எழுத்துகள் இந்த ஆர்டர்ல இப்படி படிச்சா இந்த மந்திரம். அந்த மந்திரம் சொன்னா எல்லாம் பீஜங்கள். சாதாரணமாக நாம் ஓம் நம சிவாயா அப்படிங்கிறோம், அதே போல நாராயணாயாங்கிறோம். இவைகள்லாம் அந்தந்த தெய்வத்தை சொல்லக்கூடியதான நாம மந்திரங்கள். ராம மந்திரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இவைகள்லாம் அந்தந்த பெயர் இருக்கு. எந்த மந்திரம் சொல்றோ அந்த பெயர் அங்க இருக்கு. அப்படி இல்ல இதுல. இது என்ன, அந்த பெயரே இல்லாமல் வெறும் எழுத்துகள் தான். அந்த எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியல. அந்த அர்த்தம் என்னன்னு அர்த்தமோ உண்மை. அப்படிப்பட்டதான அம்சங்கள். ஸ்ரீ பீஜயுக்தாயா பஞ்சதசாட்சரி ஸ்ரீபீஜத்தோட கூடி இருக்கக்கூடியதான பஞ்சதசாட்சரி. இல்லையே சார், ஸ்ரீன்னு தான் இருக்க, ஸ்ரீ இல்லையே அப்படின்னு சொல்லுவா. ஆனா ஸ்ரீபீஜத்தோட கூடின பஞ்சதசாட்சரி இருக்க. பஞ்சதசானாம் ஸ்வராணாம் சமாஹாரா காதி வித்யா ஹாதி வித்யாவா. ஹாவோட ஆரம்பிக்க கூடியதான வித்யக்கு காதி வித்யான்னு பேரு, ஹாவோட ஆரம்பிக்கிற வித்யக்கு ஹாதி வித்யான்னு பேரு. இதுல காதி வித்யாங்கிறவர் காமராஜர் அத ஜபிச்சார். ஹாதி வித்யான்னு இருக்கு பார்த்தீங்களா, அத லோபாமுத்ராங்கிற அம்மா கண்டுபிடிச்சார். ஆகையால் ஸ்திரீகள் கூட கண்டுபிடிச்சிருக்க. ஸ்திரீகள் கூட குறைச்சலாம் அப்படி ஒண்ணு. புருஷால் ஸ்திரீகள் எனக்கூடியதான பாகுபாடு நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா வேதங்கள்லயோ சாஸ்திரங்கள்லயோ அதை பத்தி சொல்லல. பிசிக்கலா கிராஸ் பாடியில வித்தியாசமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதான். சில பேர் சொல்றா ஸ்திரீகளுக்கு கோமலமான மனசு தான். எத்தனை அரக்கைகள் இருக்கா, இப்படி இருக்கா அப்படி இருக்கா. புருஷாலையும் அரக்கால இருக்கா, கோமலமானவாளும் இருக்குன்னு. அது வித்தியாசம் இல்லை. ஆனா ஸ்திரீகள் புருஷர்களுடைய பாகுபாடு எதற்கா வச்சிருக்க, ஸ்தூல சரீரத்துல வித்தியாசம் இருக்கு. ஆனா உபாசனா பிரகரணத்திலையும் ஜப பிரகரணத்திலையும் இவைகள்லாம் எல்லாம் ஒண்ணுதான். நம்மளால உபாசனை பண்றவாள் எல்லாரும் ஒரே ஸ்வரூபம் தான், அதுல வித்தியாசம் இல்லை. அப்படி ஸ்ரீ பீஜயுக்தா அதோட கூடி இருக்கு. காதி வித்யா ஆதி வித்யாவா சத்யாம் ஸ்ரீ பீஜ யோகத்தோ. இதுல ஸ்ரீபீஜ யோகம் இருக்குங்கிறது எப்படி தெரியும்? சத்வார ஏம் பிரஜக்ஷேமயந்த அப்படின்னு ருக்வேத மந்திரம் சொல்றது. 4 ஈங்காரம் இருக்கு அதுல. அப்படி 3 ஈங்காரம் 3 ஸ்ரீல இருக்க. 3வது அக்ஷரம் ஈன்னு இருக்க. மந்திரத்துல 3வது அக்ஷரம் ஈ. அதனால மொத்தம் சேர்த்தா 4 ஈ அப்படின்னு சொல்ற. அது இல்லாம பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்கு கடைசியில ஸ்ரீம சேர்த்தா அதுவே ஷோடசீன்னு சில பேர் சொல்றாளா. ரகசியதர சம்பிரதாயிக வேத்யா, சம்பிரதாயத்தினால குருமுகமாகத்தான் அறிந்து கொள்ளணும் மந்திரத்தை. ஏதோ புத்தகத்துல இருக்கிறது பார்த்து தெரிந்து கொள்வதில்லை. அத்தேதி கத்தது தந்திரேஷு குவாப்தி தர்சனாது. தந்திரங்கள்ல எங்கேயும் காணப்படைக்கிறதுனால அப்பிராமணிக்கான பிரமாணமாக அறியல. ஆனா சௌந்தர்ய வியாக்கியானத்துல அந்த ஒரு ஸ்லோகத்துல இந்த ஸ்ரீங்கிற பீஜத்தை சேர்த்து ஷோடசாட்சரி என்கிறது சொல்லியிருக்கார் லட்சுமிதரர். அது சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்தஸ்ருதிஸ்து காமராஜாக்கிய மந்திராந்தே ஸ்ரீ பீஜேன சமந்திரா. காமராஜம் எனக்கூடியதான மந்திரத்துக்கு கடைசியில ஸ்ரீபீஜத்தோட சேர்த்தலையால் ஷோடசாட்சர வித்யேயம் ஸ்ரீ வித்யேதி பிரகிருதிதா அப்படின்னு அயக்ரீவ உத்ருத மந்திராந்தரபரா. அயக்ரீவர்னால கண்டுபிடிக்கப்பட்டதான மந்திராந்தரம் என்று சில பேர் சொல்றார். சேன ஸ்ரீ சப்தா. அதனால ஸ்ரீன்னு என்னது? சோபாதி பரஹா, பியோர், அழகு, உயர்ந்தது எனக்கூடியதான அர்த்தம் இங்க ஸ்ரீ. வட்டமான வியாடி கோசேன அக்வர்த்தத்வ அபகமாத். இப்படி மேல சொல்லக்கூடியதான வியாடி கோஷத்தினால அநேக அர்த்தங்கள் ஸ்ரீங்கிற பதத்துக்கு இருக்கு. ஆகிய அங்க ஸ்ரீன்னா மிக சிறந்தது, உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்படி இவைகள் நர்வர்ணிகம் ஸ்ரீபுரம் காபி மகாவிபவ விஸ்தரம் ஸ்ரீமத் பஞ்சதசாட்சர்யா மகிமாவர்ணிகா. அதற்கு பிறகு
சோடான்யாசாதயோன்யாசா ஞாசகண்டே சமீரிதா அந்தர்யாகக்ரமஸ்தைவ பகிர்யாகக்ரமஸ்ததா. சோடான்யாசாதயோன்யாசா சில ஞாசங்களை சொல்லி, ஞாசம்னா என்ன இருக்கா? இப்ப நம்ம காயத்ரி சொல்றோம்னா காயத்ரி காயத்ரி சந்திர காதி விஸ்வாமித்திரம் பிரம்மச்சரிய அப்படின்னு சொல்லிட்டு சத்ரிதாமஹாவரணே தஜனை தியானமஹ இவையெல்லாம் சொல்றடா இல்லையா? ஹிருதயாய மகாசரேஸ்வரன்னு சொல்றடா இல்லையா? ஞாசம். தலையிலையும் மூக்கிலையும் சந்தஸ்து இவைகள்லாம் சொல்றடா இல்லையா? இதுக்கு ரிஷி ஞாசம்னு பேரு. கைகள்ல இப்படி ஒவ்வொரு விரலுக்கு சொல்றடா இல்லையா? தர்ஜனை தியானமா மத்தியமா தியானமான்னு சொல்றடா இல்லையா? இவன் எல்லாம் கரன்யாசம்னு பேரு. ஹிருதயாய மகாசரேஸ்வரன்னு சொல்ற பார்த்தீங்களா? அவைகள்லாம் ஹிருதயாதன்யாசம்னு பேரு. இப்படி ஒவ்வொரு மந்திரத்துங்க இதே போல மாத்திரகான்யாசம், அந்தர் மாத்திரகான்யாசம், பகிர் மாத்திரகான்யாசம், கரசுத்தி நியாசம் அப்படின்னு ஆசன நியாசம், வாக்தேவி நியாசம், அந்த சக்கர நியாசம், பகிர்ச்சக்கர நியாசம் அப்படின்னு பல நியாசங்கள் இருக்கு. இந்த நியாசங்கள் ஏன் சார் பண்ணணும்னா, இப்ப நம்ம மந்திரத்தை ஜபிக்கிறோம். மந்திரத்தை ஜபிக்கிறதுனால என்ன ஏற்படுறதுன்னு கொஞ்சம் பாத்துக்கலாம். மந்திரத்தை நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்வதனால் மனசு சுத்தியாறது ஒண்ணு. மனசு சுத்தியாறதுன்னா மனசுல எத்தனையோ பிறவைகள்ல பண்ணி சேர்ந்து இருக்கக்கூடியதான பாபங்கள், பழுத்த பாபங்கள் எல்லாம் அது குறைகிறது. இது சாதாரணமா பாத்திரம் மேல பரணையில இருக்க, அதை எடுத்து தேய்ச்சுட்டே இருக்கு. ஒரு நாள் தேய்ச்சா கொஞ்சம் அழுக்க போறது, 2வது நாள் தேய்ச்சா இன்னும் அழுக்க போறது, இப்படி 10 நாள் தேய்ச்சா எல்லா அழுக்கும் போறது. அதே மாதிரி ஜபிக்க ஜபிக்க போறது. இது ஒரு பலம் மந்திரத்து. இந்த மந்திரமானது மனசை சுத்தப்படுத்தி மனசை ஏகீகரணம் பண்றதுங்கிறது ஒரு மந்திரம். மனசு சுத்தமாகுமையானால், சூட்சமாகுமையானால் நமக்கு எல்லாம் அறியக்கூடியதான விஷயங்கள் சுலபமாக அறிய முடியும். மனசுல இருக்கிற பாப்பங்கள் போனதுனால நம்ம க்ஷேமத்தை அடைவோம். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம். இது என்ன, இது இப்படி நடக்கிறது நம்ம கேட்டு பண்ண முடியாது. 1000 ஜபம் பண்ணியிருக்கேன், இது ஏதாவது ஒண்ணு இருக்கா, ஒன்னும் தெரியாது. இன்ஃபேக்ட் முதல்ல நீங்க ஜபம் பண்ணும் பொழுது விசாரமா நீங்க எதையும் பார்க்கவே முடியாது. ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஜபிச்ச பிறகுதான் அதனுடைய எஃபெக்ட் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அது அதிருஷ்டமான விவகாரம். நெருப்புல ஜலத்தை ஸ்டவ் மேல பாத்திரத்துல ஜலம் வச்சதுமே ஜலம் சூடாச்சானியை வச்சு பார்த்தா தெரியுமா? ஒரு 15 நிமிஷம் இருந்த பிறகுதான் சார் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சதையால கை வைக்க முடியாது. அதுக்கு 1/2 மணி நேரம் ஆறுது. அப்ப அதே மாதிரி மந்திரத்தை ஜபம் எடுத்ததுமே 1000 மணி ஒண்ணும் ஜபம் தெரியலையே, அப்படி எனக்கு காத்துல பறக்கலையேன்னு கேட்கக்கூடாது. ஏன், இந்த பலமானது நான் சொன்னது அதிருஷ்டமான பலம். ஆனால் இத மட்டும் இல்ல, ஞாசம். இந்த ஸ்தூல சரீரம் சுத்தி ஆகணும். இந்த ஸ்தூல சரீரம் சுத்தி ஆகணும் அப்படின்னு இந்த ஸ்தூல சரீரமே தேவதா வடிவமாக ஆகணும். இந்த ஸ்தூல சரீரமான ரத்தம், மாம்சம், மசா, மஜ்ஜா, அஸ்தி, ஸ்நாயு என்று இவைகள்னால செய்யப்பட்டது. இந்த பிசிக்கலாக இருக்கக்கூடியதான பதார்த்தமே அது சுத்தமாய் மந்திரமயமாக ஆகணும். அதற்கு ஞாபகங்கள் வேண்டிய அப்படின்னா அது என்ன பண்றது, என்ன நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் உதவக்கூடியதாக இருக்கு. மந்திர ஜபமானது இந்த ஞாபகங்கள் வேண்டியன. இந்த பாடி இஸ் டிவைனைஸ்ட். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு பார்த்தா, இதுவே சுத்தமாக தெய்வீகமாக ஆச்சு. தெய்வீகமாக ஆன பிறகு என்ன, சரீரம் சுத்தமாக இருக்குமையானால் இதனால் செய்யக்கூடியதான எல்லா செயல்களும் சுத்தமாகும். ஆகையால் தானே நீங்க சுத்தமா இருக்கணும். காலத்துல ஸ்நானம் பண்ணி மடி கட்டிட்டு பகவான்கிட்ட உட்கார்றேன். எப்ப உட்கார்ந்தா என்ன சார் அப்படின்னு கேட்கிறீங்களோ, நீங்களா என்ன பண்றீங்க, சுத்தமா இருக்கணும், பியூரா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்னு வச்சு பண்றாடோ இல்லையா? அதே போல இந்த ஞாபகங்கள் என்ன பண்றது, இந்த சரீரத்துல அந்தந்த தேவதையை கொண்டு வந்து இப்ப என்ன, ரிஷிங்கிறத தலையில அந்த தேவதையும், சந்தஸ்துங்கிறது மூக்கல அந்த தேவதையும், இதயத்துல எந்த தேவதையை வடிவமைக்கிறதோ அந்த தேவதையும், அதே போல கவசாயம்னு நமக்கு ரட்சணமாக எல்லா தேவத்தையும், ஏத்திரத்திரையாயிட்டு உங்களை அழைத்து ஏத்திரம்னு அழைச்சிட்டு போறதுன்னு அர்த்தம். எந்தெந்த வழியில நீங்க போனாலும் அந்தந்த வழி நல்ல வழியாகவே இருக்கணும் என்று சொல்லக்கூடியதும் இப்படிப்பட்டதான ஞாபகம். சரீரத்துல கண்ணுல காதுல மூக்கல எல்லா இடத்துலயும் அம்பாளுடைய ஸ்வரூபம்
சக்தி ஆவிர்வாவம் ஆகணும். அப்படின்னா அம்பாளுடைய சக்தி சரீரத்துக்குள்ள இருக்கணும். இனிமேல் இந்த சரீரத்துல தீங்கலான பதார்த்தம் எதுவும் வரப்படாது அப்படின்னு உங்களை நீங்க பியூரா ஆக்கி கொள்றதுக்கு ஞாசம்னு பேரு. இந்த ஞாசங்கள் பல ஞாசங்கள் கிரக நட்சத்திர யோகினியும் ராசி ரூபிணியும் பீఠம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி சில ஞாசங்கள் முக்கியமான ஞாசங்கள் சொல்லியிருக்கோம். இவைகளுக்கு சோடா ஞாசங்கள் பேர். சோடான்னா 6 விதமா கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீடம் எனக்கூடியதான 6 ஞாசங்கள் சேர்த்தா அதுக்கு சோடா ஞாசம்னு பேர். அதோட சில ஞாசங்கள் சக்கர ஞாசம், அந்த சக்கர ஞாசம், வயசக்கர ஞாசம், இப்படி ஞாசங்கள்லாம் நம்ம சேர்த்துட்டோமையானா அதுக்கு மகாசோடா ஞாசம்னு பேர். இந்த ஞாசங்களுக்கு என்ன பலம் இருக்கு, அது இன்னது அன்னதுன்னு சொல்ல முடியும். ராயர் ஒரு தரம் காசிக்கு போறார். காசியில அப்பொழுதெல்லாம் ரொம்ப உயர்ந்ததான மகான்கள்லாம் இருந்தார். ரொம்ப மகான்களா இருந்தவாளும் அதுல சில பேருக்கு கர்வமும் உண்டு. அந்த கர்வமா இருக்கக்கூடிய அவ நினைச்ச இவர் என்ன சாதாரணமா இப்ப வந்திருக்க, எத்தனை நாளா உபாசனம் பண்ணி கொண்டிருக்கோம், இவர் இன்னும் ரொம்ப விசேஷமா சிஷ்யகணங்கள்லாம் இவர் பின்னால வந்துட்டு இருக்க, இவரெல்லாம் அறிவாரோ அப்படின்னு நினைச்சார். அறிவு வேறு, அனுஷ்டானம் வேறு. அனுஷ்டானம் எப்பொழுதும் உங்களை காப்பாற்றும், அறிவை கொடுக்கும், சந்தர்ப்பத்துல உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அவ வந்து கேட்டானா, இவ போயிட்டு இருக்க ஒரு சன்னியாசி இருந்தார், அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணல. நமஸ்காரம் பண்ணலேன்னு அவருக்கு கோபம் வந்துருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்தவாழ்னா நமஸ்காரம் பண்றா, இவர் மட்டும் நமஸ்காரம் பண்ணலையே. இன்னும் கை கூப்பி நமஸ்தேன்னு அவர், அவருக்கு கோபம் வந்துருக்கு. கேட்டார், ஏன் நமஸ்காரம் பண்ணலையே? நான் நமஸ்காரம் பண்ணுவேன், ஆனா அதுக்கு தகுந்த திறமை உங்களுக்கு இல்லையே. நமஸ்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான திறமை இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னா, அது என்ன அப்படி அந்த அளவுக்கு நீ உயர்ந்தவனோ அப்படின்னு இவர் ஒன்றும் சொல்லல, வினயமாகவே இருக்க. சரி, ஒரு தண்டத்தையும் கமண்டலையும் அங்க வைங்கோன்னு பக்கத்துல வச்சு, நீங்க கொஞ்சம் அப்புறம் போங்க. அப்புறம் போனார், கீழ் விழுந்து சேவிச்சார். தண்டமும் கமண்ட படபடாம உடஞ்சிடுமா, இப்ப பண்ணட்டமா வேண்டான்னு போயிட்டார். அப்ப என்ன, அந்த ஞாசத்துக்கு ஒரு சக்தி. நம்ம ஞாசம்ங்கிறோம என்னமோ ஏதோன்னு நினைக்கிறோம், அந்த நம்பிக்கையோட பண்ணினா அவ்வளவு ஞாசத்துக்கு பலம் ஏற்படுறதுன்னு திருஷ்டாந்தமா அவருடைய சரித்திரத்துல இருக்கு. 250 வருஷத்துக்கு முன்னால இருந்ததான வார்த்தையாயிருக்கேன். அவளுடைய சரித்திரத்துக்கே இவ்வளவு இருக்குமே. என இன்னும் அகத்தியர் ஹயக்ரீவர் போன்றதான மகான்கள் அவ பண்ணியிருந்தான ஜபத்துக்கு எப்படி இருக்கணும், சர்வதா சர்வகாலமும் தத் ஸ்மரணத்தோடயே இருந்தவ அவளுடைய ஞாபகங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அதனால இது என்னமோ ஏதோ இல்ல, கண்ணால பார்க்கக்கூடியதான சித்த பிரயோஜனத்தை கொடுப்பது ஞாபகங்கள். ஞாபகண்டே பிரகீர்த்திதா. அதுக்கப்புறம் அந்தர்யாக கிரமஸ்தைவ பகிர்யாக கிரமஸ்ததா. அந்தர்யாகம் சரீரத்துக்குள்ளேயே பூஜை பண்ணிக்கிறது, வெளியில பூஜை பண்றது வேறு. உள்ளூரையே நம்ம சரீரத்துக்குள்ளேயே வேற யாரு தெய்வம் இல்லாம யாருக்கும் தெரியாமல், இது வேற யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப விசேஷம். நான் தான் ரொம்ப ஸ்ரீவித்யோபாசகன்னு சொல்லி பேர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு பெரிய போர்டு போட்டு 10 பேர் எதிர்க்க முதிரைகள்லாம் போட்டு ஹர ஹரா சிவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க ஒரே ருத்ராட்சங்களும் மாலைகள்லாம் போட்டுட்டு ரகசியமாவே இருக்கட்டும். எவ்வளவு ரகசியமாக வைத்துக் கொள்றீங்களோ அவ்வளவு மந்திர சக்தி உங்ககிட்டயே இருக்கும், உங்களை விட்டு போகாது. நீங்க பண்ணியதான மந்திர சக்தி உங்ககிட்டயே இருக்கணுமேனால் அவ்வளவு ரகசியமா இருக்கணும். இது ரகசிய நாம சஹஸ்ர ஸ்தோத்திரம், அவ்வளவு ரகசியமா இருக்கக்கூடியது. அதை யாருக்கும் தெரியாம தனக்குள்ளேயே தான் அம்பாளை பூஜித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பூஜை இருக்கு பார்த்தீங்களா, சிவமானச பூஜா அப்படின்னு சொல்றல. அதே போல தேவி மானச பூஜை, உள்ளூரையே நவாவரண பூஜை பண்ணக்கூடியதான அந்தர்யாகம் பேர். அந்தர்யாக கிரம செய்வ பகிர்யாக கிரமஸ்தா. அதே போல வைத்தியாகம் மாத்திரா சாதனத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விட்டுறது. ஒவ்வொன்றுக்கு விசேஷாத்திய பாத்திரம், சாமானியாத்திய பாத்திரம் அப்படின்னு பாத்திரா சாதனங்கள்லாம் பண்ணி அம்பாளுக்கு 64 உபச்சாரங்கள் பண்ணி, அதுக்கப்புறம் சித்ராயுதன பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் நித்யாதேவி எதனங்கள் பண்ணி, குருமண்டலத்துக்கு எதனங்கள் பண்ணி, 9 ஆவரணங்களுக்கு தனித்தனியாக பூஜை பண்ணி, அதுக்கு அம்பாளுடைய சக்கரத்துக்கு நடுவுல
ஒரு சிம்மாசனத்தை தயார் பண்ணி அதுக்குள்ள பஞ்சபஞ்சிகா பூஜைகள்லாம் பண்ணி அதற்கு பிறகு காமகலாத்தியானம், அதற்கு பிறகு பலி பூஜை, பலி கொடுக்கிறது, அதுக்கப்புறம் பலியை கொடுக்கிறது ஏதாவது ஆடோ மாடோ வெட்டுறான்னு நினைக்க விடாது. நம்ம பண்ண நைவேத்தியம் இருக்கேன், அந்த நைவேத்தியத்துல ஒரு பகுதி எடுத்துட்டு அம்பாளுக்கு தனியா கொடுக்கறது அப்படின்னு பலிதானம், அதுக்கப்புறம் சுவாசினி பூஜை, அதுக்கப்புறம் சாமயிக பூஜை, அதுக்கப்புறம் தத்துவானுசந்தானம் தத்துவ சோதனம், அதற்கு பிறகு பூஜா சமர்ப்பணம், சாந்தி ஸ்தவம், இப்படி இந்த கிரமமாக இதை பண்ணினால் பகிர்யாகம்னு பேர். பகிர்யாகம்னு நவாவரண பூஜை பண்றோங்கிறமே இதை நவாவரண பூஜை கணக்குடையதான வழி எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. யாத்ரா சாதனத்துல இருந்து ஆரம்பிச்சு சாந்தி ஸ்தவ பரியந்தம் எல்லாம் சொல்லிருக்கேன் அப்படின்னு. சோடான்யாசயோ ஞாசா ஞாசகஞ்சேர்த்தகீர்த்திகாः அந்தர்யாக கிரமஸ்தைவ பகிர்யாக கிரமஸ்ததா ஷோடேதி கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீடாக்கிய ஞாச சக்தா. 6 ஞாசங்கள் பண்ணினா ஒவ்வொரு ஞாசம் பண்ணினா ஒரு புண்ணியம். இந்த ஞாசங்கள் எல்லா புண்ணியங்களுடைய கூட்டமும் சேர்ந்தா பெரிய புண்ணியம். அதான் அவாந்தர அபூர்வ சக்க பரமாபூர்வ சாதனை பூதா ஞாச ஷோடா ஞாச. அது பூஷண மாலின்யாதி பேதேன அநேக விதா சோடான்யாசங்கள், பூஷண சோடான்யாசம், மாலின்ய சோடான்யாசம் அப்படின்னு பல நியாசங்கள் இருக்கு. ஆதினா சக்கர நியாசாதி பரிகிரக, அந்த சக்கர நியாசம், பகிச்சக்கர நியாசம் இவை எல்லாம் இருக்கு. ஞாச கண்டே சமஸ்த நியாசிக பிரதிபாதகே கிரந்தத்திலே சொல்லியிருக்கேன். ஞாசோ நாம, ஞாசம்னா என்னது? சத்தத் தேவதானாம் சத்தத் அவயவேஷு அவஸ்தாபனம், அந்தந்த தேவதைகளை அந்தந்த சரீர பகுதிகள்ல சேர்த்து வைக்கிறது ஞாசம். அன்னமஹம்சா, ஆன்னமஹம்சா, இம்னமஹம்சாங்கிற இம்னு என்ன, இந்த கண்ணல அம்பாளுடைய ஸ்வரூபம், இந்த கண்ணல அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஒவ்வொரு கண்ணலையும் ஒவ்வொரு பகுதிகள்லயும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சக்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஞாசம். அவஸ்திதத்வேன பாவனா, அங்க இருக்கிறதாக மனசால நினைப்பது. அந்தரியாகோ நாம, அந்தர்யாகம் என்றால் ஆதாராத் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ராஜதந்தாந்தம் ராஜசாந்தம் வரைக்கும் இருக்கக்கூடியதான தேஜா, மூலாதாரத்திலிருந்து ஒரு தாமரையில இதெல்லாம் இருக்க தாமர கண்டல இருக்கக்கூடியதான நூல் போன்றதான ஒரு ஸ்வரூபம் மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தம் வரா போலியும், அது அப்படியும் ஸ்வப்பிரகாசமாக இருக்கிறா போலியும், அந்த பிரகாசமான ஒரு ஸ்வரூபத்தினால உலகங்கள்லாம் ஒழிக்கிறா போலியும், இப்படி விட்ட ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது அந்த ஞாசம்னு பேர். பாவனம் மானசி தேவ பூஜாவா, மானச பூஜை இது கிரமஹா இது கர்த்தவியதா இது சொல்லிருக்கு. பகிர்யாக பாத்ரா சாதனாதி சாந்தி ஸ்தவாந்த, பாத்ரா சாதனத்திலிருந்து ஆரம்பிச்சு சாந்தி ஸ்தவ பரியந்தம் 64 உபச்சாரங்கள், 4 ஆயதனங்கள், நித்யாதேவி யஜனம், குருமண்டல யஜனம், ஆவரண பூஜை, பஞ்சபஞ்சிகா பூஜை, காமகலா தியானம், பலிதானம், சுவாசினி பூஜை, இப்படி வரிசையா சாமயிக பூஜை, தத்துவசோதனம், பூஜா சமர்ப்பணம், சாந்தி ஸ்தவம் இவைகள்லாம் சேர்த்த ஒரு பூஜைன்னு பேரு. இப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த பூஜை பண்றதற்கு இது பகிர்யாகம். இதை விட உயர்ந்தது அந்தர்யாகம், அதை விட உயர்ந்தது ஜபம். விடாம ஜபம் பண்ணிட்டே இருந்தாலே போரும். அப்படி ஜப்பேன இவதம் சித்தி குறியாதன்யான்னவா குறியாத் மைத்ரோ பிரம்மண உச்சதே அப்படின்னு இந்த ஜபத்துக்கு அவ்வளவு வலி. இவைகள்லாம் சொன்ன ஆனா சஹஸ்ரநாமத்தை மட்டும் சொல்லலையே, என்ன காரணம்? அது கேட்க போற. இது மேல இன்னும் என்னென்ன சொல்றாருங்கிறத